இன்னைக்கு நம்ம பிளாட் ஹோல்ஸில் பார்க்க போகிற படம் விஜய் நடித்த கோட். வாங்க பார்க்கலாம். படத்தை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சீனு போடுறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் ஆச்சு. ஏன்பா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அந்த மூவிக்கு ஒரு நல்ல டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டுக்கு ஒரு நல்ல கேஸை வாங்கி போடக்கூடாதா? இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டரோட ஷேடோ ஃப்ரண்ட்டில் வரும், ஆனால் அதே அடுத்த ஷாட்டில் ட்ரெயினோட ஷேடோ சுத்தமாக காணும். இந்த வியூ இல்லை டிஸ்டன்ஸ் இருந்து பார்க்க அந்த ட்ரெயின் மினிமம் ஒரு 500 மீட்டர்ஸ் ஆகுது தள்ளி இருக்கு. ஆனால் இந்த பைனாகுலர் ஷாட்டில் அது only 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு காட்டுது. அது எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி டிகிரி அண்ட் எலிவேஷன் மாறிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. ஷூட் பண்ணது டெசர்ட்டில், ஆனால் பைனாகுலர்ஸோட கிளாஸ்லாம் பில்டிங்ஸ் தெரியுது முன்னாடி. இங்கே ஷேடோஸ் எல்லாம் வந்துருச்சு திரும்பி. ட்ரெயினில் எல்லா போகிலையுமே எல்லாமே ஸ்கொயர் விண்டோஸ், கிளாஸ் விண்டோஸ், எங்கேயுமே ஷட்டர் இல்லை. ஆனால் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக ஷட்டர்லாம் வந்துருச்சு, ட்ரெயினோட விண்டோஸ் எல்லாம் மாறி இருக்குது, அந்த கிளாஸ் விண்டோ எங்கேயுமே இல்லை, ஸ்கொயர் விண்டோஸ் எங்கேயுமே இல்லை. சின்னதாக கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், யுரேனியம் 235 which is ரேடியோ ஆக்டிவ், அதோட கலர் சில்வரி ஒயிட் ஆர் கிரேயிஷ் கலரில் இருக்கும். கல்யாண் சார் கொஞ்சம் பார்த்து, அந்த கியரோட லிவர் உடந்து வந்துட போகுது கையில். இந்த ஷாட்லேயும் அதே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினோட விண்டோஸில் முதல்ல பார்த்தோன்னா அந்த ட்ரெயினோட விண்டோஸ் ஃபுல்லாகவே ஸ்கொயரில் இருந்துச்சு, ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ எல்லாமே ரெக்டாங்கிளாக இருக்குது. அது எப்படிப்பா கரெக்டாக நீ அவர்கிட்டயே தூக்கி போடுற? அடித்த அந்த கிக்கு அந்த தம்பி மேலே படவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்ம ஹீரோ பின்னாடி எங்கேயோ பார்த்து சொல்கிறாரு. அது எப்படி சார் அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும் ஒரு சின்ன கார்லேருந்து? ட்ரெயினோட விண்டோஸ் எல்லாம் மறுபடியும் மாறி இருக்கு. இந்த ஷாட் எடுத்துருக்கவே வேணாம், நிறைய தப்பு. அவர் கீழே பார்க்கும்போது அவர் கண்ணில் ரிஃப்ளெக்ஷன் வருது, க்ளீனாக தெரியுது அது ஒரு ஸ்டூடியோவில் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. என்ன நண்பா, இந்தியாவுக்கு போகலாமா? அதை எப்படி சொன்ன உடனே இந்தியாவுக்கு போயிட முடியும்? அங்கே இந்தியன் எம்பசி மேலே அவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக்குக்கு இன்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த பையன் இந்தியன் எம்பசி மேலே அட்டாக் பண்ணியிருக்கான். பேசிக்காக அவனை ஜெயிலில் வைப்பானுங்க, இல்லை அவன் மேலே ஒரு என்கொயரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும். ஜீவன் இப்போ ஜீவன் சொல்லி காட்டினா தான் அவங்க அம்மாவுக்கு புரியுமா என்ன? அதான் பார்த்தோன்னே அழுகுறாங்களா, அதுலேயே தெரியுதுல ஜீவன்னு. இந்த ஃபோட்டோவை ஒரு வாலில் தான் தொங்க போட்டிருக்காங்க, ஆனால் அடுத்த ஃபோட்டோவில் கீழே ஒரு ஷெல்ஃபு வந்துடுது. அந்த ப்ரோக்ராமை முதல்ல ரன்னே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் கோட் டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே எரர்னு காட்டுது, சம்மந்தமே இல்லையே. ஹெல்மெட்டில் அடித்தா அவனுக்கு என்ன வலிக்க போகுது? எவ்வளோ வயசான என்னையா? முதல்ல நீங்கள் ரிட்டையர் ஆகுங்க சார் போயிட்டு. மூஞ்சியில் அந்த ஸ்காரு கண்ணுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீழே இருக்குது ரைட்டில், ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த ஸ்கார் கொஞ்சம் தூரமாக இருக்குது. கண்டினியூட்டி மிஸ்ஸிங். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். ஏன்ப்பா அதை தானே இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு போனார், போகிறவரை நிப்பாட்டி அதே விஷயத்த மறுபடியும் சொல்கிறியே. ஒரு ஸ்டேடியமில் அவ்வளோ பெரிய ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் இவங்க அந்த ஸ்டேடியத்தோட டெரஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த பைக்கை க்ரூஸ் மோடில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார். அந்த 50 கிலோமீட்டர்லேயே பைக் போய்கிட்டு இருக்கு நிற்காம. இதுதாங்க நான் இந்த படத்தில் கண்டுபிடிச்ச பிளாட் ஹோல்ஸ். மறுபடியும் அடுத்த தடவை சந்திப்போம், இன்னொரு படத்தோட பிளாட் ஹோல்ஸை பற்றி பேசுகிறேன்.